இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த செஷனில் இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஐத்தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் அந்த யூடியூப்பில் உள்ள அந்த யூடியூப் கேம் அதில் இருந்ததில் ஒரு சில விஷயங்கள், எப்படி அந்த யூடியூப் கேமை எப்படி விளையாடுறது, எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும், சோஷியல் மீடியாவில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதனால் இதில் வந்து ஒரு 5 C's, 5 Cக்கள், ஓகேவா? சீல் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு 5 வார்த்தைகளை போட்டிருக்கிறேன். நீ உங்களோட யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான். முதலாவது கிளாரிட்டி. சரியா? கிளாரிட்டி. யூடியூப்பில் வந்து நீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்ல, நீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நீஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை எதுக்காக நடத்துகிறீங்க, யாருக்காக நடத்துகிறீங்க அப்படிங்கிற அந்த பேசிக் ஐடியா, அதை தான் நீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு உங்களுடைய ஆடியன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய நேரங்களில் நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி போட்டால் அல்காரிதம் வந்து உங்கள் வீடியோவை அப்படி கொண்டு போயிடும், அந்த மாதிரி டாபிக் போட்டிங்கன்னா அல்காரிதம் வந்து உங்கள் வீடியோவை அப்படி கொண்டு போயிடும் அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா. ஆனால் அந்த அல்காரிதம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பதிலாக ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது, எப்படி நான் வந்து இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி அந்த கீவேர்டு போட்டால், எப்படி போட்டால் என்னோடய வீடியோ வந்து வைரல் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள் அப்படிலாம் திங்க் பண்ணுறோம். ப்ராக்டிக்கலாக அந்த அல்காரிதம் அப்படிங்கிற இடத்துல ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. உங்களுடைய வீடியோவை நல்லா ஓட வைக்க போகிறது அல்காரிதம் இல்லை, ஆடியன்ஸ், ஓகேவா? உங்களுடைய வீடியோ நீங்கள் என்ன ஆடியன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ என்ன செய்யும், அதிகமாக ஓடும். உங்களுடைய வீடியோ ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னா அந்த வீடியோ என்ன செய்யாது, ஓடாது. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா முதலாவது நீங்கள் வந்து என்ன தான் அந்த சேனல் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும், நீங்கள் கிளியராக இருக்கணும். அந்த கிளாரிட்டி முதலாவது உங்களுக்கு இருக்கணும். ப்ராடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம், இல்லைனா எஜுகேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கான்டென்ட் எது அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்காக என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து எஜுகேஷன் இருக்கணும், எஜுகேஷனில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அடுத்ததான் நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சேனல் பிராண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய சேனல் நேம் தான் பிராண்டிங். சேனலுடைய நேம், அந்த நேம் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் என்ன கான்டென்ட் ரெடி பண்ணுறீங்களோ, எதை கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த பிராண்டிங் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஐத்தமிழ் அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனலில் வந்து நான் போட்டேன், ஐத்தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஐத்தமிழ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னா, என்னோடய சேனல் தொடக்கத்தில் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தது. ஸோ அப்போ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அப்படிங்கிறது டெக்னாலஜி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது, தமிழ் அப்படிங்கிறது லாங்குவேஜ் குறிக்கக்கூடியது, அகாடமி அப்படிங்கிறது நான் அவங்களை எஜுகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 விஷயங்களை ஒன்றா சேர்த்து தான் ஐத்தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சேனலுக்கு ஒரு நேம் வைக்கும்போது அதில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும், நான் என்ன சேனல் இந்த பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு கிளியராக நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். ரெண்டாவது கமிட்மெண்ட். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமிட்மெண்ட் இல்லாமல் உங்களால் அந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரவே முடியாது. கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களை வந்து நீங்கள் கமிட் பண்ணணும், நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமிட் பண்ணணும். உங்களுடைய டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஒரு குவாலிட்டியான கான்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்து தான் ஆகணும். சும்மா விளையாட்டுத்தனமாக ஒரு குவாலிட்டியான கான்டென்ட் எடுக்க முடியாது. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சில விளாக்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ சும்மா அப்படியே கேமரா எடுத்துகிட்டு அப்படியே சும்மா பேசிட்டு போட்டுடுறாங்க தானே, அது ரொம்ப ஈஸி தானேன்னு சொல்லி உங்களுக்கு ஒருவேளை பார்க்குறதுக்கு அப்படி தெரியலாம். ஆனால் நீங்கள் என்னைக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் கேமரா எடுத்து அந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும் அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது எவ்வளவு கஷ்டமானது அப்படின்னு சொல்லி. நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்கும். யூடியூப்பில் நான் முதல்ல ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்தப்போ எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. படிச்சிருக்கிறேன், எனக்கு எடிட் பண்ண தெரியும், அது எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. என்னுடைய சேனலில் அந்த பழைய வீடியோஸ் எல்லாமே கூட எடுத்து இந்த புது சேனலில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே கேவலமாக இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு. பட் தட் இஸ் அது அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
அது முதல்ல உள்ளது படு கேவலமாக இருக்கும். இப்போ உள்ளது சூப்பர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஆனால் என்ன செஞ்சுருக்கிறேன், இம்ப்ரூவ் ஆகிருக்கிறேன். ஸோ அந்த லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். புது சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு எடிட்டிங் ஸ்கில் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும், ஆடியோவை எப்படி நல்லா பண்ணுறது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய முடியும், உங்களால் லேர்ன் பண்ணி வர முடியும். நம்ம நினைப்போம் நம்ம வீடியோ போட்ட உடனே நம்மளை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஒரு பேரும் நம்மளை மதிக்க மாட்டான், அதுதான் உண்மை. சரியா? ஒருத்தனும் நம்மளை மதிக்க மாட்டான். நம்ம நினைப்போம் நம்ம வீடியோ போட்டால் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் பார்த்து என்னமோ நினைப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்குவானுங்க. யாரும் கேர், தே நெவர் கேர், ஒருத்தர் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு வியூ ஓடி இருக்கும், அந்த ஒன்று நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தொடக்கத்தில். ஒரு 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 ஃபியூ மந்த்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான டைமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. குறைவான சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை கூட தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மூணாவது வார்த்தை வந்து கான்டென்ட். ஓகேவா? கான்டென்ட் அப்படிங்கிறது நாம் என்ன அந்த யூடியூப் சேனலில் நாம் என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கான்டென்ட். ஸோ கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் போடுற வீடியோ மக்களுக்கு உதவி செய்தா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் வீடியோ மூலமாக நீங்கள் என்ன வேல்யூ மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அந்த 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 கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த சிறந்த கான்டென்ட்டாக நல்ல வீடியோவாக நம்ம கான்டென்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணுற அந்த வீடியோ அது ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே கான்டென்ட் தான். ஸோ அந்த கான்டென்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்ப முக்கியமானது. வீடியோ ஒரு பக்கம் முக்கியமானது, ஆனால் வீடியோவோட ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய இதில் கற்றுக்கிட்டது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆடியோ. நம்மளுடைய கான்டென்ட்டில் ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணும். எல்லோரும் கண்ண போடுங்களேன், எல்லோரும் கண்ண போடுங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்களை பயப்படாதீங்க, கண்ண முடிக்கும். நம்மளுடைய வீடியோவில் ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆடியோ நல்லா இருந்தால் தான் மக்களால் அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கண்ணை தரங்க எல்லாரும் என்னையே பாருங்கள், பார்க்குறீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? என்ன அர்த்தம்? வீடியோவோட ஆடியோ முக்கியம்னு அர்த்தம். வீடியோவோட ஆடியோ முக்கியம்னு அர்த்தம். வீடியோ இல்லைன்னா என்ன செய்யும், ஆடியோ புரியும். ஆடியோ இல்லைன்னா என்ன செய்யாது, வீடியோ புரியாது. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ நம்மளுடைய அந்த யூடியூப் கேம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான அந்த அந்த தனிப்பட்ட ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இந்த சேனல் வந்து இவங்க சூப்பராக பண்ணுறாங்க, அதனால் வந்து நானும் அதே மாதிரி பண்ணுவேன், இவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க அதனால் நானும் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. உங்களால் அதிகமாக கான்டென்ட் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கான அந்த யுனிக் ஸ்டைல், ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது அது உங்களுக்கானது. நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எந்த சேனலாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு கேமிங் சேனலாக இருக்கலாம், அல்லது வந்து அது ஒரு சமையல் பண்ணுற ஒரு குக்கிங் சேனலாக இருக்கலாம், அல்லது ஒரு எஜுகேஷன் சேனலாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கான அந்த தனித்துவமான ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடைசியாக கன்சிஸ்டன்சி. வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம முதல்ல வீடியோ போடும்போது ஒரு பயலும் நம்மளை என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டானுங்க. யாரும் உங்களுக்கெல்லாம் வந்து உடனே வந்து பார்த்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி யாரும் உங்களை பாராட்டலாம் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் பொதுவாக என்கிட்ட வந்து சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் சேனலை யார் பார்க்குறாங்க யார் பார்க்கல அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படவே செய்யாதீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படாமல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். 1 இயர் மினிமம், ஒரு வாரத்துக்கு ஒரு கான்டென்ட். இது வந்து ஒரு பேசிக் கமிட்மெண்ட். யூடியூப்பில் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வீடியோ போட்டு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் படங்களோடு அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் எஃபோர்ட் போடுவாங்க. அதனால் வந்து அது அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகுது. பட் நார்மல் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ, ஒரு 10 to 15 minutes வீடியோ, இந்த மாதிரி நம்ம போடும்போது அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது நீங்கள்
யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்ணலை, என்னோடய சேனல் ஓடுதா ஓடலையா, மக்கள் வீடியோ பார்க்குறாங்களா பார்க்கலையா, அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாமல் நீங்கள் வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவீங்க, அப்புறம் ஒரு 2 வாரம் வீடியோவே போட மாட்டீங்க, அப்புறம் ஒரு வீடியோ போடுவீங்க, அப்புறம் ஒரு 4 வாரத்துக்கு வீடியோ போட மாட்டீங்க, அப்புறம் என்னைக்காவது ஒரு வீடியோ போடுவீங்க, போட்டுட்டு என் சேனல் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அது வளரவே செய்யாது. இன்றைக்கி என்னோடய சேனலில் கிட்டத்தட்ட 14,000 சம்திங் 15 கிட்டத்தட்ட 15,000 நெருங்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 15,000 நபர்கள் என்னுடைய சேனல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. 15,000 நபர்கள், உலகத்தில் அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த 15,000 நபர்கள் என்ன நம்பி இந்த சேனலில் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த ஆள் சொல்லிக் கொடுக்குறாருடா, இதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உயிருள்ள 15,000 மனுஷங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்னையை நம்பி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சு விட்ருக்காங்க. அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். வெறுமனே ஏதோ 15,000 அப்படிங்கிறது ஒரு நம்பராக வந்து நம்ம ஏதோ ஒரு எண்ணிக்கையாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. 15,000 நபர்கள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் உங்களால் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும். வெறுமனே வந்து நான் சேனல் ஆரம்பிப்பேன், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க, நான் என்னோடய மானிட்டைசேஷன் போயிடலாம், அதுக்கப்புறமா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், இந்த மனநிலையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன செய்ய முடியாது, சேனல் வளரவே செய்யாது. எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறது 2 விஷயம்தான். நம்ம வீடியோ போடும்போது அந்த வீடியோ கொண்டு போய் அது ஒரு ஆள்கிட்ட காட்டும்போது அந்த நபர் வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணணும், அந்த வீடியோவை பார்க்கணும். இந்த 2 தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அவங்க என்ன செய்யணும், அந்த வீடியோவை கிளிக் பண்ணணும், அந்த வீடியோவை பார்க்கணும். இதை மட்டும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம்.